செய்திக் கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னை கொளத்தூரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை திறந்து வைத்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை, சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற கொலு பொம்மைகள் கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சென்னை கொளத்தூரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை திறந்து வைத்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உரையாற்றினார். அவர் பேசுகையில், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்றது அவருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நாம் இந்த வடசென்னை பகுதியில இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல பாஸ்போர்ட் சேவாவை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா தபால் கொடுப்பாங்க அல்லது ஸ்டாம்ப் விற்பாங்க அப்படின்றதா ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா உங்களுக்கு எல்லா வசதியும், பேங்கிங் வசதியோட, ஏடிஎம் வசதியோட, இன்சூரன்ஸ் வசதியோட, இன்னும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், முத்ரா லோன் மறுபட அத்தனை வசதிகளும் உள்ளடக்கிய இன்டகிரேட்டட் பாஸ்போர்ட் ஆபீஸாக செல்வ மகள் திட்டத்தை உட்பட அதுல ஒரு இது பாஸ்போர்ட் அது இல்லை, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருந்து நம்ம பாஸ்போர்ட்டை வாங்க முடியுன்ற சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில இன்றைக்கு இங்க நம்மளுடைய பாஸ்போர்ட் ஆபீஸ் திறக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ் ஆஃப் லிவிங், அதான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தாரக மந்திரம், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். அதாவது எளிமை, எதுவுலையும் ஈஸியாக அணுகக்கூடியது. அரசாங்கங்களை எளிமையாக அணுகும் விதமாக தான் நம்ம வீட்டு பக்கத்துல நமக்கு ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ், அதுவும் நம்மளுடைய போஸ்ட் ஆபீஸ்ல நமக்கு பாஸ்போர்ட் சேவா ப்ரோக்ராம் கீழே இந்த போஸ்ட் ஆபீஸ்ல நமக்கு இன்றைக்கு பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்துல பேங்க்குக்கே நம்ம எல்லாம் போக முடியாத சூழ்நிலை, சாதாரண மனிதர்களுக்கு பேங்கே போக தெரியாது. பேங்க்னாலே ஒரு எட்டாக்கனியாக இருக்கும். ஆனா இன்னைக்கு 2014 பிறகு பல கோடி பேர் பேங்க் வாசல்ல இருக்கிறாங்க. பேங்கினுடைய வசதிகள் அவங்களுக்கு போய் சேர்கிறது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு மேல ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த ஜன்தன் அக்கௌண்ட்ல அதிகமான மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கிறது. அந்த மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் மூலியமாக அவர்களுடைய வங்கி சேவையை பெற முடிகிறது. அது மாதிரி இன்றைக்கு பல திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நேரடியாக மக்கள் இடத்துல பேங்க் வந்துருச்சு. பேங்க் வந்தோடனே நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துருச்சு. இன்னைக்கு உங்களுடைய மானியம், உங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக வங்கி கணக்கிலேயே டைரக்ட் டிரான்ஸ்பர் திட்டத்தின் கீழே வருது. இப்போதைய பிரதமரே சொன்னார், அரசாங்கத்துல ₹1 மக்களுக்கு நிதியை ஒதுக்குனா அதுல 15 காசு தான் போய் மக்களுக்கு சேருது அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு ₹1 ஒதுக்குனா அந்த ₹1 நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கிலேயே, அவங்களோட பெனிஃபிஷரி வங்கி கணக்கிலேயே போய் சேர்கிறது. அதுதான் இன்றைக்கு டிரான்ஸ்பரன்சி, டிஜிட்டல். இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்சன் பண்ணுகின்ற நாடு நம்மளுடைய நாடாக இருக்கிறது, நம்மளுடைய பாரத நாடாக இருக்கிறது. பல நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரிகள் கூட இன்னைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்சன்ல பின்தங்கி இருக்கிறாங்க. நீங்க சாதாரணமா போங்க, இங்க ஒரு காய்கறி விற்கிற அம்மா கிட்ட, ஒரு இளநீ விற்கிற அம்மா கிட்ட போயிட்டு நீங்க இளநீ வாங்கினா கூட அவங்க கிட்ட நீங்க காசு கொடுத்தீங்கன்னா காசு வாங்க மாட்டாங்க. கூகுள் பே பண்ணுப்பா, இல்ல போன் பே பண்ணுப்பா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்சனை நம்ம நாட்டுல இன்றைக்கு உருவாக்கி இருக்குன்னா அது நம்மளுடைய மத்திய அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த முயற்சியினால மக்களை நம்பினார். எப்பயுமே சிட்டிசன்ஸை நம்பணும். மக்களுடைய நம்பிக்கையை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்தார், மக்கள் மேல நம்பிக்கை வச்சு. அதனாலதான் இன்றைக்கு நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டு இருக்கிறது. நம்ம பாக்குறோம், 2047 நாம வளர்ச்சி அடைந்த நாடாக ஆக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கனவாக இருக்கிறது. அதான் நாம் பாக்குறோம். இன்னைக்கு மெட்ரோ இந்த இடத்துக்கு வந்தாச்சு, நமக்கு மெட்ரோ வந்திருக்கிறது. அதே மாதிரி ரயில்வேல பல திட்டங்கள். வந்தே பாரத் ட்ரெயின்லாம் நமக்கு அதுக்கு முன்னாடி யோசிச்சதே இல்லை. ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்தே பாரத் ட்ரெயின் போகுது. எங்க இருந்து போகுது? இந்த பெரம்பூர் சென்னை ஐசிஎஃப்ல இருந்து அந்த வந்தே பாரத் போகுது. சென்னை ஐசிஎஃப்ல மேக் இன் இந்தியா திட்டத்துல நம்ம ஊர்ல தயாரிக்கிறது நமக்கு எல்லாம் பெருமை. நம்ம வட சென்னையில தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் போகுது. மற்ற நாடுகளுக்கும் நம்ம ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு ரயில்வே திட்டங்கள்ல நாம் மிக அதிக வேகமான கிட்டத்தட்ட 9 புதிய ரயில் பாதைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க போய் பாருங்க, எழும்பூர் ரயில் நிலையத்தை ஒரு சர்வதேச செலவுல ஒரு விமான நிலையம் எப்படி இருக்கிறதோ, 800 கோடி ரூபாயில சென்னை எழும்பூர் ரயில் நிலையமானது மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நாடு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்ற நாடு. அனைத்து பகுதியிலும் முன்னேறணும்னா 2 சைடும் இருக்கணும். ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்னொரு பக்கம் சோசியல் டெவலப்மெண்ட். அதுதான் தெருவார வியாபாரிகளுக்கு கடன், முத்ரா லோன், அது பிரைம் மினிஸ்டருடைய சூரிய கர் திட்டம். இங்க எல்லாமே இருக்கிறீங்க. நான் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், நம்ம வீடுகள்ல நாம் சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு அரசாங்கத்துல ₹80,000 நமக்கு மானியம் கொடுக்குறாங்க. நீங்க கரண்ட் அரசாங்கத்திற்கு கொடுக்கலாம். அரசாங்கம் நீங்க என்ன பயன்படுத்துறீங்களோ அதுக்கு போக மீதிய நமக்கு பணமத்தையும் கொடுக்கின்ற ஒரு நம்ம வீடுகள்லயே நாம் மின்சாரத்தை ஜெனரேட் பண்ண முடியும்.
இப்படி அருமையான திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் எளிமையான அரசாங்கமாக, எளிய வழியில மக்களை சென்றடைகின்ற அரசாங்கமாக கிட்டத்தட்ட 1500 தேவையில்லாத சட்டங்களை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த நாட்டுல தேவையில்லாத சட்டங்கள் 1500 எடுத்திருக்கிறோம். இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு 2047 நாம வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாக்க வேண்டும் என்ற அந்த அருமையான சிந்தனையில் நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். வெளிநாடு வாழ் தமிழர்களை ஈர்க்கும் வகையில் சேலத்தில் நடைபெற்ற கொலு பொம்மைகள் கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. அரசு நிறுவனமான தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் பூம்புகார் என்ற பெயரில் கைவினைப் பொருட்களை விற்பனை செய்து வருகிறது. மாநிலம் முழுவதும் உள்ள நூற்றுக்கணக்கான கைவினை கலைஞர்கள் தயாரிக்கும் பொம்மைகள் மற்றும் கலைப்பொருட்கள் பூம்புகார் நிறுவனம் சார்பில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நவராத்திரி விழா செப்டம்பர் மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் வெளிநாட்டு வாழ் தமிழர்களை ஈர்க்கும் விதமாக 2 மாதங்களுக்கு முன்னதாகவே பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை பூம்புகார் நிறுவனம் தொடங்கியுள்ளது. வழக்கமாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் சொந்த ஊருக்கு விடுமுறையில் வரும் வெளிநாட்டு வாழ் தமிழர்களை ஈர்க்கும் விதமாக சேலத்தில் கொலு பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இக்கண்காட்சியில் அஷ்டலட்சுமி, தசாவதாரம், கல்யாண செட், பெருமாள் தாயார் செட், பொய்க்கால் குதிரை செட், வளைகாப்பு செட், அலங்காரம் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மைகள், சஞ்சீவி மலையை அனுமன் தூக்கி கொண்டு வந்து ராமர் லட்சுமணருக்கு உதவும் காட்சி, தஞ்சை நடன பொம்மை, தலையாட்டி பொம்மைகள், சுடுமண் பொருட்கள் என 150 ரூபாய் தொடங்கி 15,000 ரூபாய் வரையிலான பொம்மைகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் பூம்புகார் மேலாளர் நரேந்திர போஸ். வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள், இந்தியர்கள் எல்லாம் வந்து இந்த டைம் தான் லீவ், அவங்களுக்கு வெக்கேஷன் டைம். ஸோ அவங்க வரும்போது அவங்க கையில் நம்ம திருப்பியும் ரிட்டர்ன் போகிறப்போ கொலு பொம்மைகள்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த கொலு சீசன் டைமில் அவங்க அங்கே வந்து வெளிநாட்டில் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கொஞ்சம் கேட்பாங்க. நியூ ப்ராடக்ட் என்ன வந்துருக்குதுங்க, நாங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த டைமில் வந்து கலெக்ஷன் பார்க்க முடியுமா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இது வந்து இந்த வருஷம் புதுசாக நாங்கள் அந்த கொலு பொம்மைகளுக்கான கண்காட்சி, பொம்மைகள் கண்காட்சின்ற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா மண் பொம்மைகள், பேப்பர் மெஷ் பொம்மைகள், வெயிட்லெஸ்ஸானது, கிளாத் பொம்மைங்க, நிறைய ஈவன் கிஃப்ட் ஐட்டம், ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம், இந்த மாதிரிலாம் கூட நம்ம கொண்டு வந்திருக்கோம். செட் பொம்மைகள் வந்து நீங்கள் அந்த கொலு டைமில் தான் நிறைய செட் பொம்மைகள் பார்க்க முடியும். பட் இந்த டைம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், செட் பொம்மைகளுமே அந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த செட் பொம்மைகளையும் நம்ம வர வச்சிருக்கோம். வெளிநாட்டில் இருந்தாலும் நம்முடைய பாரம்பரியத்தை பின்பற்றிடும் வகையில் நவராத்திரி விழா கொலு பொம்மைகளுடன் கொண்டாடப்படுவதால் கைவினை கலைஞர்களுக்கான சந்தை வாய்ப்பு அதிகரித்துள்ளது. என் பேர் செல்வி, நான் அஸ்தம்பேட்டிலேருந்து வந்திருக்கிறேன். நான் நவராத்திரி கொலு வந்து எங்கள் தம்பி அமெரிக்காவில் இருக்கிறாங்க. நவராத்திரி கொலு செட்டு எங்கே நல்லா இருக்குன்னு கேட்டாங்க. நான் வந்து பூம்புகாரில் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குது, கலெக்ஷன்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. நானும் பர்ச்சேஸ் பண்ணுவேன், எங்கள் தம்பிக்கும் வாங்கி தருவேன். பணி நிமித்தமாக எங்கு சென்றாலும் நம்முடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை பேணி காக்கும் வெளிநாட்டு வாழ் தமிழர்களின் முடிவு கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் வகையில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு ஏற்றுமதியாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பழங்குடியினரும் மிகுந்த பயன்பெறும் வகையில் ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில்துறையில் இந்தியா, போலந்து இடையிலான இருதரப்பு உறவு மேலும் வலுவடைந்து வருவதாக அத்துறையின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோய் சிகிச்சைக்கான மருந்துகளை குறிப்பிட்ட காலம் வரை தவறாமல் எடுத்துக்கொண்டால் பூரண குணமடையலாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.